Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியைச் சேர்ந்த தர்ஷன் தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே மாநகர பேருந்து மோதி விபத்தில் சிக்கினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஏக்கருக்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாசனத்திற்கு நீர் திறக்க ஏக்கருக்கு 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும், லஞ்சம் தர மறுத்ததால் 3 ஏக்கர் நிலத்தில் பயிர்கள் கருகவிட்டதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பல ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக உழவல் செய்திருந்த நிலத்தை ஜமீன் என்றவங்க அபகரித்து வர்றாங்க. அது பலமுறை மனு கொடுத்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. நாங்களும் கோட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சி தலைவரும் கொடுத்துட்டு வர்றோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதே போல் உதரையார் அணையில் இடதுபுற கால்வாயில் பாசனத்துக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி திறக்கலைன்னு சொல்கிறாரு பொதுப்பணித்துறை அதிகாரிகள். ஒரு விவசாயிக்கு விடாமல் அவங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் காஞ்சி போச்சு. பணம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தண்ணி விடுறாங்க. ஐயா, பணம் உதவி பொறியாளர் பணம் கேட்டுட்டு ஏக்கருக்கு 2000 கேட்டுட்டு தண்ணி விடாத காரணத்தினால நான் நேர்மையாக இருக்கிற ஒரு விவசாயி. இந்த விவசாயிக்கு தண்ணி விடாத காரணத்தினால அந்த 3 ஏக்கர் நிலம் முற்றிலும் கருகி போயிடுச்சு. திருவாரூரில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை நகர்வு செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களிலிருந்து கிடங்கிற்கு லாரிகள் மூலம் எடுத்து செல்லாமல் பல நாட்களாக தேங்கியுள்ளன. இதனால் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடப்பு குறுவை கொள்முதலில் கிட்டத்தட்ட 8,70,000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் குறுவையில இன்னைக்கு 8,70,000 மூட்டைகள் இருப்பு இருக்கு. அதை இயக்கம் செய்யணும், போர்க்கால அடிப்படையில இயக்கம் செய்யணும். அந்த அடிப்படையில நாங்க அனைத்து கொள்முதல் பணியாளர்களும் அனைத்து சங்க கூட்டமைப்பு சேர்ந்து இன்னைக்கு நாங்க உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை இது அணில இன்னைக்கு கொள்முதலுக்கு தேவையான சணல் இல்லை. சணலை நாங்களே வாங்கி போட்டு தைக்கக்கூடிய ஒரு அவல நிலையில இருக்கு. கொள்முதல் பணியாளர்கள் சணல் வாங்கி போட்டு தைக்கிறோம். அந்த சணலை உடனடியா வாங்கி எங்களுக்கு இது வழங்கணும். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் தனியார் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திமுகவில் இணைந்த வைத்தியலிங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டிற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை தாக்கல் செய்தது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் வைத்தியலிங்கத்திற்கு எதிரான வழக்கை முடித்து வைத்த அறிக்கையை திரும்ப பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் வைத்தியலிங்கம் மீதான வழக்கில் மேல் விசாரணை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டது. மேலும் விசாரணையை விரைந்து முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆணையிட்டுள்ளது. மதுரையில் தொடர்ந்து 10 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி 11ஆம் வகுப்பு மாணவர் கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள திருநகரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர் மாரிசெல்வம் ஏற்கனவே 5 மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளார். போதைப்பொருள் விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி, சர்வதேச சிலம்பம் குழு மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. 9வது உலக சாதனை நிகழ்ச்சி
இந்த சாதனை நிகழ்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இளைய சமுதாய மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பட்சத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மாணவர்கள் மூலியமாக தான் இதை வெளி உலகத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத முக்கருத்தில் வச்சு திரு மாரிச்செல்வம் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிலம்ப பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட 8வது வயதில் 5 மணி நேரம் தொடர்ந்து ஒரு உலக சாதனை பண்ணி அதை நிகழ்த்தியிருக்காப்புல. இதே ரெக்கார்டை வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே வந்து 10 மணி நேரம் உலக சாதனை வந்து சிலம்பத்தை வச்சு யாருமே பண்ணல. தருமபுரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. குப்பாக்கவுண்டர் விநாயகர் கோவிலில் இருந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். காஞ்சிபுரம் அருகே போலி ஆவணங்கள் மூலம் கோவில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக தாவேக நிர்வாகி மீது பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். கூழாங்கலச்சேரி கிராமத்தில் உள்ள கோவில் நிலம் ஒன்றை தாவேக நிர்வாகி ஞானசேகர் மற்றும் அவரது குடும்பத்தினர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்த கிராமத்தினர் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்து ஞானசேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பத்திரத்தை வைத்து இந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். இவர் மீது நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். டிவிக்கை சேர்ந்த நிர்வாகி ஞானசேகர் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் புகார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பூட்டிய வீட்டின் பூட்டை உடைத்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வைரம், வெள்ளி நகைகள் மற்றும் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். சென்னையில் வசித்து வந்த வீட்டின் உரிமையாளர் சத்யநாராயணனின் வீட்டின் இந்த சம்பவம் நடந்துள்ளது. தகவல் அறிந்த போலீசார் வழக்குப்பதிவு செய்து தடயவியல் நிபுணர்களுடன் இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் பாடகர் ஸ்ரீராம் சுவாமி தரிசனம் செய்தார். புகழ்பெற்ற இந்த கோவிலில் ஏராளமான பக்தர்களும் திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் பிரபல பாடகர் ஸ்ரீராம் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் தரப்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.